I love you. Love you too. Very difficult to hear I love you too. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். She was coming back from the restroom. நான் யாரும் கூட தெரியல. Within 10 seconds we hardly spoke. You give me your number and direct நான் கேட்டேன். 10 seconds. Sure you're single. You never got married. Are you dating somebody? எல்லாமே I kept asking a lot of questions. நம்பர் மட்டும் கேட்டேன். அதுக்கு இவ்வளோ கேள்வி. மேபி சில பேர் வந்து சரி ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. மேபி ஃபார் ஹர் அதர் ப்ராப்ளம். நான் எதுவுமே பண்ணல. ஸோ மேபி அந்த ப்ராப்ளம் இருந்தது. லவ் ஆன ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. That was actually February 14. Flowers கூட கொண்டு வரல. ரெஸ்டாரண்ட்ல ஒரு பூ தந்தாங்க. அது அவங்க அப்படி Then the funny part is I'm asking him for a photo. Appa he sent a photo with 2 dogs. So that was my first moment of attraction. He was 0% romantic. Wow. So he went from 0 to 1%. 1%. பிரிக்க ரொம்ப பேர் இருந்தது. Yeah, people who were interested in girls who were interested in him or guys who were interested in me. So that was ரொம்ப drama போயிட்டே இருந்தது. But nothing worked. நானே ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணாங்க. She has come from the US to meet him for getting married. அந்த ப்ராப்ளத்தினால we will get separated. தீமா 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 தீமா. வணக்கம் வணக்கம், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போதே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ். என்னடா இப்போதான்டா கோட்ல பார்த்தோம், அதுக்குள்ள என்னடா இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற வரை எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ இஸ் திஸ் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? இட்ஸ் a love marriage. லவ் மேரேஜா? Love marriage, but it went in கொஞ்சம் ஒரு arranged fashion. Okay. It's love marriage because we only found each other. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் itself அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது everything got arranged. ஆனா ஃபேமிலி பிரஷர்னால it happened faster, I would say that. Okay. பட் நீங்க வந்து லேட்டா தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தீங்களா? கரெக்ட். நான் கொஞ்சம் டைம் எடுத்துதான். கொஞ்சம்னா எவ்வளவு கொஞ்சம்? எல்லா வாட்டியும் இப்படிதான் அம்மா அப்பா கேட்கும்போது another 6 months, another 1 year அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா மூவ் பண்ணிட்டே இருக்கு ரொம்ப வருஷம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணீங்க, எப்படி உங்கள் லவ் ஸ்டோரின்றது உருவாச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக ரேண்டமாக ஒரு கிளப்பில் மீட் பண்ணோம் சென்னையில். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன். ஸோ தட் டைம் ஐ திங்க் ஷி வென்ட் டு தி ரெஸ்ட் ரூம் அண்ட் ஷி வாஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் த ரெஸ்ட் ரூம். ஐ saw her. I was standing next to, I think, an acquaintance of hers. தெரிஞ்ச பொண்ணு. I was just standing next to her. ஒரு வாட்டி முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஹாய்ன்னு சொன்னேன். So that time she said hi to that girl. அந்த டைம்ல I saw her and I thought, oh, you know, attractive girl. யாரும் கூட தெரியல, to be frank. நான் ஆக்ட்ரஸ் எல்லாம் தெரியாதா? என்ன நடந்துச்சு இருக்கு, ஆனா இப்படி சொல்றேன். எப்போ நடந்துச்சு இந்த இன்சிடென்ட்? January 2023. So I just smiled at her. She also smiled back. Within 10 seconds or 15 seconds வந்து we hardly spoke. அந்த டைம்ல ஜாஸ்தி எதுவுமே பேசல. 10-15 செகண்ட்ஸ்ல என்ன பேச முடியும்? Hi, how are you? Correct. Basically something like that. அதுக்கப்புறம் immediately I asked, you know, how do we stay in touch? ஏன்னா it was a club, so loud sound, you know, a lot of people are watching. So I asked her, I said, can we keep in touch or can I get to know you better? Can you give me your number? And direct நான் கேட்டேன். 15 seconds ஒரு 10 seconds லே 10 seconds லே 10 to 15 seconds லே நான் கேட்டேன். She said, why don't you add me on Insta? So I told her honestly, I said, I don't have Instagram account. How about WhatsApp? Then her response was, இப்படி ஃபோன் நம்பர் தருது, நிறைய பேர் பார்ப்பாங்க. பிகாஸ் இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் நம்பர்ஸ் ஃபோன் எடுத்தாலே they'll know I'm taking a number. ஆமா. So I mean that is the excuse I gave. சும்மா கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம். அப்போ around there was nobody I knew. அது உண்மையான எக்ஸ்கியூஸ்னா immediately அந்த செகண்ட்ல I have to think quickly. ஏன்னா I have only that 1 or 2 seconds and she has already said no to the phone number, saying lot of people are there. So I have to give a solution immediately. So quickly அந்த டைம்ல வந்து I thought, let us, நீங்க வந்து ரெஸ்ட் ரூம் தானே வந்தீங்க, திருப்பி ரெஸ்ட் ரூமுக்கு போங்க. So she said, okay, fine. So that means obviously she was also okay to give the number. So she is going first towards the restroom. So then she came and then we exchanged numbers. Okay. So அங்கிருந்து ஆரம்பிச்சது. Correct. And then after that, because I think I was also shy. I was like, okay, but he's
like cute also. வாவ். ஆனா பட் யாரோ தெரியாத பர்சன் எப்படி நம்பர் கொடுப்பாங்க? பார்த்தே 10 செகண்ட் தான் இருக்கு. நம்பர் தந்துட்ட அப்புறம் ஐ யூ மேரிட், ஐ யூ ஷோ யுவர் சிங்கிள், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் interview இருக்கா, அதுக்கப்புறம். ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி. பிகாஸ் ரொம்ப பார்த்துருக்கு that married people are dating someone come and act like they're single. அது ரொம்ப பேர் பார்த்துருக்கு அந்த மாதிரி. Happily married people who will also say like illa actually nothing is working out. So honestly I was going through a time where so many people were lying to me. நிஜமாவே மேரிட் ஆன பர்சன்ஸ் உங்ககிட்ட வந்து நான் சிங்கிள் அப்படினு சொல்லுவாங்க. சிங்கிள் சொல்லி இருக்கு. அதெல்லாம் if you ask any girl they will say. அதனால I was like, are you sure you're single? You never got married? You never are you dating somebody? எல்லாமே I kept asking a lot of questions. இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் சேம் சிமிலர். நீங்க என்ன நினைச்சீங்க அப்போ? என்ன நம்ம ஆமா எதுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, ஜஸ்ட் நம்பர் மட்டும் கேட்டேன், அதுக்கு இவ்வளோ கேள்வி. தென் ஐ தாட் சரி மேபி சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாஸ்ட் தான் நடந்திருக்கும் பாஸ்ட்ல, மேபி அதுக்காக ஜஸ்ட் பீங் காஷியஸ்ன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து லவ் ஆன ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அது எப்போ எப்படி ஆச்சு? That was actually February 14th, Correct. 2023. 2 years of anniversary அப்போ இன்னைக்கு உங்களுக்கு? Anniversary exactly. அவருக்கு அப்போ Valentine's Day கூட ஞாபகம் இல்லை. ஆனால் கோயின்சிடென்ட்டாக we met January end. February 14th he planned a dinner. அப்போ தான் the dinner worked out and I thought Valentine's Day-னால he's planned, but that was not even the case. Flowers கூட கொண்டு வரல. Oh my god. Yeah, I came empty handed. இல்லை ஆனால் நல்ல வேலை ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பூ தந்தாங்க, அது அவங்க அப்படி கையில் தந்துட்டு. ஓகே, நீங்க வந்து இந்த 10 செகண்ட்ல உங்களுக்கு நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு மொமெண்ட்ல தோணுச்சு உங்களுக்கு? I thought இப்போ நம்பர் கொடுத்தாலும் it's okay if somebody disturbs you, அப்போ கூட block பண்ணலாம், it's not a big deal அப்படின்னு நினச்சேன். So I mean obviously it is little risky sharing the number, but அப்படி கூட we can. He didn't look like someone who will trouble. Nama, if you very say, decent he is actually. So if you say you're not interested anyway, he will not message. Na, I had that much intuition. I had that idea about him. So I thought it's okay, maybe. And the time la theriyala. So it was little strange, but I thought he's very decent also. கொடுத்ததுக்கு அப்புறம் the first conversation அப்படினு இருக்கும்ல, யார் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணா? அது நான் தான் டெக்ஸ்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் I think I didn't save the number, so when he called I didn't know it was him. Then he's like, remember நம்ம மீட் பண்ணாங்க அப்படினு. நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன் பிகாஸ் ஐ எம் நாட் சம்மன். நான் வந்து கான்ஸ்டன்ட்டா நான் டெக்ஸ்ட் பண்ற மாதிரி ஆள் இல்லை. இந்த சென்ஸ் ஐ வில் நாட் சேஸ் சம்மன். இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க பேசட்டும், இல்லைன்னா ஐ ஷுட் பி ஃபோர்ஸ் சம்மன். ஐ திங்க் ஷி வாஸ் பிஸி ஷூட்டிங், அந்த கன்னடா மூவிக்காக ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சரி 1 week அப்புறம் சரி ஐ ஜஸ்ட் தாட் நான் ஃபோனில் பேசினது இல்லை. ஸோ ஐ செட் ஓகே வில் கால். Then the funny part is I'm asking him for a photo. Okay. Because I'm like trying to recollect. யார் அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க? இல்ல எப்படி இருந்தது exactly because it was a night and ஒரு சின்ன மீட்டிங். the first time we met only for 10 செகண்ட். ஆமா 10 செகண்ட் அத மறக்க கூடாது நம்ம. 10 செகண்ட் எப்படி like I was like அப்போ he sent a photo with 2 dogs, like 2 Indian street dogs கூட, and I'm a dog lover. Yeah. So that was my first moment of attraction because I was like என்னோட experience I've seen that people who love dogs and that too genuinely love dogs, show off killa, genuine love பண்றவரு, they are good humans. Okay. So he sent me the first photo is with 2 dogs. அதுல impressed தானே அப்படின ஒரு சின்ன ஒரு feeling. Then we were still talking. I think இப்போ February 14th தான் I think first time we clicked. கொஞ்சம் ஒரு to a good extent that there was some amount of liking. அதுக்கு முன்னாடி பேசுற ஒரு 10 days or 15 days or whatever there was basically starting அந்த ஒரு இது இல்ல. we are like okay ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. I don't know, I don't think this will work out and the மாதிரி. But in December I had made up my mind that I want to find the person I want to get married to. I was very clear. Correctly in January he comes into my life in a ரொம்ப strange ஆன ஒரு way. 10 second. So it was a slow process. Nejaba sonna it was I think we fell in love very slowly, but the anniversary is on February 14th. Like initially meet பண்ணும்போதெல்லா like that when we met for coffee he was 0% romantic. Wow. So he went from 0 to 1%. 1%. 5%. இல்ல அவங்க வந்து ஸ்கேல் ஆஃப் 0 to 10 ல சொல்றாங்க. But yeah, he was little better. That time also took some time. ஏன்னா அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈஸியா நடக்கல. She was traveling. பேச ஆரம்பிச்சிருக்கப்ப எப்போ தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்? இல்ல ஐ திங்க் பிகினிங்ல வந்து ஐ திங்க் ஆஃப்டர் she told me she is shooting in Bangalore. அந்த டைம்ல தான் நான் கூகுள் பண்ணேன். So what Google பண்ணீங்க? ஆமா. என்னன்னு பாத்தீங்க? வாவ் இவ்ளோ பண்ணிருக்கீங்களா? What was your mindset at that time? இல்ல to be honest இந்த
it didn't excite me like saying oh actress into, because for me I wanted to get to know her as a person. ஓகே. So end of the day உங்க ப்ரொஃபஷன் வந்து உங்க ப்ரொஃபஷன், அது தனி. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து நீங்கள் நல்ல இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இன்னும் மேபி சில பேர் வந்து சரி ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. மேபி ஃபார் ஹர் அதர் ப்ராப்ளம். நான் எதுவுமே பண்ணல, ஸோ மேபி அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஐ திங்க் அந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். 100% டேரக்டா சொல்லியிருக்காங்க, பிகினிங்ல சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பத்தி பேசுறது இல்லை. பட் அந்த டைம்ல வந்து நாட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல, பட் இன் த சென்ஸ் ஹவு மேபி சம் அதர் பீப்புள் வுட் ஹவ் ட்ரீட்டட் ஹர், அவங்க எப்படி வந்து அவங்க ஊ பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கான ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க எப்பவுமே பேசுனது. பட் ஆக்சுவலி வாட் ஆல்சோ ஹேப்பன்ட் வாஸ், ரொம்ப ஐ மீன் ஆஸ் அ கேர்ள் எல்லா கேர்ளுக்கும் there will be a lot of people who will be trying to really impress, and as an actress கண்டிப்பாக we will have a lot of people. கண்டிப்பா. But problem என்னன்னா like sometimes people can be very very fancy and that will be very fake. ஓகே. That will be very short time to just get you. So that kind of thing will confuse. I'm sure every actress would have gone through, everyone. So to be honest, Ivarda, I think he would have tried to impress very less only. Compared to others. He impressed on first photoவிலேயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு, தெரியாதையோ. Maybe தெரிஞ்சுதான் அந்த photo அனுப்பி இருக்கும், because maybe he knows I like dogs, I don't know. Or I don't know if it's, or he knows that girls like dog loving people, எனக்கு தெரியல. Maybe he also liked, அவருக்கும் பிடிச்சது. No, he likes dogs. He genuinely loves dogs. அது சத்தியம். நீங்க இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா அவரை? I think I've been myself. I don't think I was doing something additionally to impress. அந்த மாதிரி கண்டிப்பா இல்ல. In fact, I might do more things to irritate than impress. ரொம்ப பேர் அட்வைஸ் பண்ணிருக்கு, no when you're getting married to somebody you hide your exes, hide this, hide that. I never believed. I'm like, that person is also your best friend, so you should know everything, and if the person likes you for you, accepting everything, then it is true love. நம்ம எல்லாம் hide பண்ணிட்டு we give a manipulated version. One day the truth will come out. What's the point? So that friendship grew, and he was supporting me as a person, which I really liked, and all that, and he accepted me the way I was. I think that was the. ஸோ அழகாக போயிட்டு இருந்திருக்கு உங்கள் ஸ்டோரி. அப்படி போயிட்டு இருக்கும்போது யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? ப்ரப்போஸே பண்ணிக்கலையா? என்கேஜ்மெண்ட் டேல தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆக்சுவலி அந்த மாதிரி நானும் ஒரு ப்ரப்போசல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ப்ரப்போசிங் ஈச் அதர். love you too. Wow, wow. Thank you for doing this. Wow, very difficult to hear. I love you. இப்போ people say there are different types of love language சொல்லுவாங்க. சில பேர் வந்து gift தருவாங்க, சில பேர் வந்து time spend பண்ணுவாங்க. I'm someone who will always spend time with the other person and support the other person. So there are different people. சில பேர் வந்து நிறைய gift வாங்கி தருவாங்க. So that is their way of showing love. For me, correct. So for me it's more about, you know, being a support for her and also spending quality time with her. But that's not the thing. I'm saying you're not someone who uses on the lovey-dovey language. Correct, that type. ஆமா, correct. He's not like, oh baby, அந்த டைப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படியே இல்லை. 1000ல் ஒருவரை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், பட் லட்சத்தில் ஒருத்தர் பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாக்ல ஒருத்தர். அது ரொம்ப கிளியராக தான் இருந்தது, தட் we are not with anybody else, or we are not அந்த இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சது. we told our families also startingly. Okay, பேச ஆரம்பிக்கும்போது startingly maybe the 6 months not in the beginning, yeah, after 6 months அப்புறம் we told 1 year குள்ள parents also met, to be honest. அப்போவே 1 year back wedding and all was starting to get decided. அப்போதான் நம்ம இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க we kept pushing it. வீட்டில் சொன்னதும் என்ன சொன்னாங்க? ஓகே அக்செப்டடா? my parents ரொம்ப கொஞ்சம் very forward and they said as long as நீங்க வந்து you are happy, அதான் இம்பார்ட்டன்ட் வந்து. அண்ட் அவங்களுக்கு ஒரு குட் ஃபேமிலி, குட் பேக்ரவுண்ட் வந்து இருக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் இட், நத்திங் எல்ஸ். அவங்க மற்றது எந்த காஸ்ட்டோ கம்யூனிட்டி ஸ்டேட் எதுவுமே அவங்க பேசவே இல்லை, கேட்கவே இல்லை. பொண்ணு இருக்கீங்க, மாப்பிள்ளை இருக்கீங்க. பொண்ணை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும், பட் மாப்பிள்ளையை பற்றி நிறைய விஷயம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையோட ப்ரொஃபஷன் என்ன? I went to manufacturing and export. Okay. So it's a company that my dad started about 1991. So I work with my dad right now. Okay. So நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ். Correct.
அது வரதுக்கு மேலே கிரிக்கெட்டுன்னு ஏதோ பேசின அந்த மாதிரி என் காதில் விழுந்துச்சு. No, when I was younger, under 14 வந்து I played for Tamil Nadu. So I played for the state under 14, under 17, under 22. Then I was in the Ranji Trophy probables also in 2003. So I played with some of the Indian cricketers. Bowled to the Australian team also in 2001, I think, when they came here. So I played a little bit of cricket, but I had a shoulder injury. So அதனால I had to stop. ஓகே, நிறைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் கூட விளையாடி இருக்கீங்க. For example, we were roommates for about few years. ஓகே. So I played with him. I went on some tours with Dinesh Karthik, L Balaji. வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு நீயோட 2 வருஷம் ஆயாச்சு. ஸோ இதில் வந்து அடிக்கடி சண்டை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் உங்களுக்குள்ள? அது ஐ திங்க் எல்லா கப்பலோட வரும். பட் we have to deal with it. நம்ம வந்து we know we like each other a lot and we love each other. So நிறைய பேர் வந்து இதனால ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளமே வந்து it will become worse சில வாட்டி. So I think both of us வந்து ஓரளவுக்கு வந்து we are focused on getting the solution and moving forward. And to be very honest, when we were starting to date each other, a lot of people they tried to break us up also, to be honest. Okay. Yeah, people who were interested in girls who were interested in him, or guys who were interested in me, or people from the past, they tried to interfere and either, but nothing worked out for them. பிரிக்க ட்ரை பண்ணாங்க, ரொம்ப ட்ரை பண்ணாங்க. So that was ரொம்ப drama போயிட்டே இருந்தது, but nothing worked. என்னெல்லாம் பண்ணாங்க? ஒரு பர்சனை பத்தி gossip பண்றதுக்கு ரொம்ப பேர் வரும், but it is our common sense to judge the person directly. நம்ம gossip believe பண்ணக்கூடாது, because so many things we hear are not true. So அதனால when people told they were trying to say something, I never believed, because எப்போவுமே we have a feeling இல்லை, நம்ம ஒரு பர்சனே தெரியும் போது at least you understand is a good person or bad person. Okay. Because இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு judgment, sometimes we know the person is good also, and யார் என்ன சொன்னாலும் we be like இல்லை இது கொஞ்சம் ராங்காக தான் இருப்பாங்க. So I don't blindly believe anyone. என்னோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ there were people always trying to come in our way. So that was a lot of drama happening, but nothing worked. That means the love is strong enough that nobody can do something to it, is what I believe. நானே ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணாங்க. She has come from the US to meet him for getting married. We are not going to leave each other. People are all looking for single people. அப்படி கூட இருக்கலாம் இல்லை, and common friends group அப்படியெல்லாம் போகும்போது we know less people. Okay. So the options of single people அந்த ஒரு விஷயம் கூட இருக்கலாம். So but you don't know who did this அப்படிலாம் எதுக்கு? I know the people. Okay. I don't want to mention anything. Okay. So I'm sure என்ன தெரிஞ்சவருக்கு கூட they didn't want me to be with him, same with him. So பிரிக்க ரொம்ப பேர் இருந்தது. அதான், and trying different kinds of things to break us up. That உண்மையா லவ் பண்றவங்கள யார் என்ன பண்ணாலும் பிரிக்க முடியாது. அதுதான் அதுக்கான பதிவு தான் இது. உங்ககிட்ட யாரெல்லாம் என்னென்ன வந்து சொல்லியிருந்தாங்க? To be honest, எனக்கு நிறைய பேர் அந்த அளவுக்கு நிறைய பேர் எனக்கு தெரியாது. In the sense, like people try to go and gossip, to be very honest, but everything whatever he heard, the elaborate version I have told. So nothing was new. So maybe only one or two people. ஏன்னா அவங்க சினிமாவில் இருக்காங்க, ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க, அப்போ சொல்லவே தேவையில்லை, சும்மாவே யாருன்னே தெரியாதவங்களே ஒவ்வொரு மாதிரி பேசிப்பாங்க. அது வந்து நீங்கள் வேற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அப்போ வந்து வேணும்னே வந்து நல்லா எரியிற நெருப்பில் எண்ணெயை போடுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஏதோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? I think இல்லை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எதுவுமே சொல்ல. they just one or two people said some things, but நான் எதுவுமே கண்டுக்கல. I spoke to her, I asked her, but she's already told me some of those things. முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதை பற்றி சில விஷயம். So I was like, okay, fine, அது அவங்க இஷ்டம், பாஸ்ட்டில் வந்து எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் I said nothing bad, எதுவுமே தப்பு பண்ணல. So I said நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே that way my conscience was always very clear, that I was always very sure. One thing நான் இப்போ பிலீவ் பண்ணுறேன், we might as a human being we might go through struggles, ups and downs கண்டிப்பாக லைஃப்பில் இருப்பாங்க. But if you're a good person, I think God at the end will make sure that, you know, God takes care of you. அந்த ஒரு I have a belief. But I think it's nice அதை நம்ம go through பண்ண எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக போச்சுல உங்களுக்கு? இல்லை, but it's like movies மாதிரி, அந்த மாதிரி ட்ராமா இருந்தது. பொதுவாக கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன், ஏன்னா இடம் ஒரு நல்லா பெருசாக வளர்ந்துட்டு வர ஆக்ட்ரஸ் வந்து அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாங்க. கேட்டால் ஹஸ்பண்ட் நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. இல்லை நான் வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிடுறேன், நானும் என் ஃபேமிலியோடு போயிடுறேன் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயம் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்துட்டு வந்திருப்போம்.
One of the main reasons I liked him is because he never had that mentality. ஓகே அவர் நான் ஆக்ட் பண்ணுறது he really likes it. He likes the fact that I'm doing well in movies. அப்போ கூட when I said marriage I was like ஐயோ அதனால என்னோட கரியர் எஃபெக்ட் ஆகும்னு ஒரு சின்ன பயம். It's like who said? இப்போ எல்லாம் அப்படியே கிடையாது. You will do, you should do more, you should do very well. அப்படி தான் his mentality is like that. முன்னாடி நான் மீட் பண்ணுற some people were the same thing. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க கூடாது அப்படின்றாங்களா? அப்படி இருந்தது. Some people are there. So I was not okay with that. அந்த ஒரு விஷயத்தை he was different and I think that's one of the main reasons I really liked him. ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் போயிட்டு சரி இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ எம் நோபடி. ஏன்னா அது தப்பு. ஏன்னா பிஃபோர் மீ ஷி வாஸ் ஆல்ரெடி டூயிங் திஸ். ஆஃப்டர் மேரேஜ் ப்ளீஸ் நீங்கள் வந்து யூ ஆர் வெல்கம் டு டூ வாட் எவர் மூவிஸ் யூ ஃபீல் யூ கேன் டூ யூனோ பர்ஃபார்மன்ஸ் ரோல்ஸ் வாட் எவர் இட் இஸ் யூனோ தட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஷி டஸ் மோர் குட் So ஒர்க். whether it's him or his parents, I think they've all been very supportive. ஹூஸ் மோர் பொசசிவ்? ஷி ஏதாச்சும் இன்சிடென்ட் மாதிரி நடந்துச்சா? நிறைய இன்சிடென்ட்ஸ். நல்லா காமெடி யார் பண்ணுவா? ஹியூமரியஸ்? I think that's also me. ரியலி? இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே தீமா 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 Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.